சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்ரீ டைம். நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஏற்கனவே மெட்டி போடுறத பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கா. இன்னைக்கு பொதுவாவே பெண்கள் அவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்க மாட்டேங்கிறாளே, டே டு டே லைஃப்ல போடுற ஆர்னமெண்ட்ஸே போட்டுக்க மாட்டேங்கிறாளே, அதோட இம்பார்ட்டன்ஸையும் பத்தி சொல்லுங்கோ, அவ போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். மேல இருந்து வந்துடுவோமா? அதாவது இயரிங்ஸ். இன்னைக்கு பெண்கள் ஏன் இயரிங்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்றா, அதாவது நான் சொன்ன அந்த சயின்ஸ்ன்றது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி. அது என்னன்னா, இந்த நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற நர்வ்ஸ் நம்மளோட பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இந்த இயரிங்ஸ்ன்றது பெண்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்திதான். சோ அவ போட்டுக்கிறது பேரு கடுக்கன் அப்படின்னு சொல்லுவா. சோ ரெண்டு பேருமே போட்டுக்கலாம். சோ நம்மளோட இங்க இருக்கிற நர்வ்ஸ் வந்து பிரெயினோட நர்வ்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதனாலதான் நம்ம கோவிலுக்கு போச்சு தோப்பு கரணம் போடுவோம் இல்லையா, இப்படி இழுத்து இழுத்து விடுவோம் இல்லையா, அந்த நர்வ்ஸ் வந்து பிரெயின் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால தான் அந்த தோப்பு கரணத்துக்கு சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு யோகிக் சயின்ஸ் சொல்லியிருக்கு. சோ அதுல இருந்து நமக்கு நன்னா தெரியறது, இந்த நர்வ்ஸ் வந்து பிரெயின் கூட கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட் நோஸ்பின். நோஸ்பின் பொதுவா பார்த்தேன்னா குழந்தைகளுக்கு ஒரு சைடு குத்தி விடுவா, ரைட் சைடு குத்தி விடுவா. ரைட் சைடு நாஸ்ட்ரில் என்னன்னா நம்மளோட லிவர் அண்ட் அந்த டைஜஸ்டிவ் பாத்வே கூட கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றா. லெஃப்ட் சைடு இன்னொரு சைடு மூக்கு குத்திக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. எப்போ குத்திக்கணும்? கல்யாணமாகி குழந்தை பிறந்த அப்புறம், அதாவது டெலிவரி ஆன அப்புறம் அம்மா ஆத்துல இருந்து போகும்போது அதை குத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. எவ்வளவு ஒரு அழகானது பாருங்களே. ஏன் தெரியுமா? இந்த சைடு இருக்கிற நாஸ்ட்ரில் தான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகி இருக்குன்னு சொல்றா. சூப்பர்ல, நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருக்கா. இன்னைக்கு சொல்லிருக்க அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சயின்ஸ அவ அன்னைக்கே பெண்கள், அதாவது கல்யாணமாகி குழந்தை பிறந்தப்புறம் அந்த டெலிவரி ஆன அப்புறம் இருக்கிற பெண்கள் ரெண்டு சைடும் மூக்கு குத்திக்கணும்னு எவ்வளவு அழகா சொல்லி வச்சுட்டு போயிருக்கா இல்லையா? அடுத்து கழுத்துல போட்டிருக்க ஆர்னமெண்ட், செயின், நெக்லஸ் எல்லாம் வச்சுப்போம். பின்னாடி இருக்கிற நர்வ்ஸ் அடிக்கடி நம்ம இந்த கழுத்துக்கு கீழே இங்க ஸ்பைன்ல வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, அதுக்காக செயின் போட சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் ஒட்டியானம். ஒட்டியானம் இந்த இடத்துல வரும். கரெக்டா பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புக்கு மேல் பகுதியில நம்மளுக்கு வலி இல்லாம இருக்கிறதுக்காக. நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்பைன்ல தான் ரொம்ப வலிக்கும். அதுவும் பொதுவா நமக்கு கல்யாணமான பெண்களுக்கு இந்த ஸ்பைன் வலி அடிக்கடி இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் டைம்ல எல்லா டைம்லயும் நம்மள கண்டிப்பா ஒட்டியானம் போட்டுக்க சொல்லியிருக்கா. ஜென்ரலாவே அந்த நாள்ல அன்னைக்கு டெய்லியுமே டே டு டே வியர்ஸ்ல இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறதுக்காக தான் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வளையல். வளையல்ல இந்த ஆங்கிள் நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றா. வளையல்ல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த சவுண்டு. அந்த சவுண்ட கேட்கச்ச இன்னைக்கு எல்லாரும் ஸ்ட்ரெஸ், நான் வந்து அப்படியே சைலண்டா இருக்கணும், அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு சவுண்ட் படபடபடன்னு வரும்போது ஒரு ஹாப்பினஸ் நம்மளையும் அறியாம வரும் இல்லையா? அது நம்மளோட மைண்ட ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றா. பிளஸ் நம்மளோட குவார்டினேஷனும் வந்து டெவலப் ஆகும். அதாவது ஐ மைண்ட் அந்த குவார்டினேஷன்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அடுத்தது இடுப்புக்கு கீழே போயிடலாம். நான் வந்து அதாவது டோரிங் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதாவது மெட்டியை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது போனோம்னா கொலுசு, ஆங்க்லெட். ஆங்க்லெட் வந்து அந்த ஆங்கிள் நர்வ்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே அந்த அக்யூபஞ்சர் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற சயின்ஸ்குள்ளதான் வருது. இதுல ஒரு ஆடட் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இடுப்புக்கு கீழே சில்வர் தான் போடணும், அதாவது வெள்ளி தான் போடணும். ஏன் அப்படின்னா சில்வர் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு கூல் த பாடி டெம்பரேச்சர். ஆனா கோல்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. கோல்டு பொதுவாக எப்படிப்பட்ட நேச்சர்னா அந்த ஹீட்டை சஸ்டெயின் பண்ணும். அதனால கோல்ட வந்து இடுப்புக்கு கீழே போடக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நிறைய பேர் கோல்டுல வந்து நம்மளோட கொலுசு எல்லாம் போட்டுக்கிறா. அதெல்லாம் போடக்கூடாதுன்னு இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதன் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா நம்ம ஆர்னமெண்ட்ஸை வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.